ஹாய் டியர், டுடே நம்ம டியர் ஹாங்ராங் இந்த கே ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார பொண்ணு ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை பார்த்து பயந்து கத்திருப்பா. அதோட முடிஞ்சிருக்கும். இது கட் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ட்வைலைட் ட்வைஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஹீரோக்கு பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான் இல்லையா, இவன் வந்துட்டு ஹீரோவோட சின்ன வயசுலேருந்து அவன் கூடவே வளர்ந்த பையன். அதுவும் இல்லாமல் இவன் பார்த்தீங்கன்னா நல்லா டேலண்ட் இருக்குது, நல்லா ஃபைட் பண்ணுவான். பட் இவனுக்கு வந்துட்டு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனால் செம்ம க்யூட்டாக இருப்பான். இந்த ட்ராமா ஃபுல்லாக இப்படி வாய் மூடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுவும் இந்த ட்ராமா பார்க்கும்போது எங்கேருந்தையா பிடிக்கிறீங்க இந்த மாதிரி பசங்கள்லாம் அப்படி தான் தோணுது. சரி, ஓகே. இப்போது இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரி நேரம் ஹீரோவும் இவனும் பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்போது ஹீரோயினும் ஏதோ ஒரு குகை மாதிரி பிளேஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த இடத்துல இவ கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் மட்டும்தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பா. அவள் கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த கொள்ளடிக்கிற கும்பலுக்குள்ள ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணுறவங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டு தான் இவங்க கூட சேர்ந்து செய்கிற வேலையில் வர பணத்தை வச்சு ஹாங்ராங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்காக பணம் வேணும்ல, அதுக்காக அவள் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் இதே ராத்திரியில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அப்புறம் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் ஒரு கும்பல் கடத்தி வச்சு ஏலத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மறுபடியும் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து பேயை பார்த்து ஏதோ வெள்ளையா பார்த்தேன்னு சொன்னால, அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவனுங்களாம் ஏதோ அதிகாரி மாதிரி கெட்ட போட்டு அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றுருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட பையன் தான் காணாமல் போயிருப்பான். இவனும் கேட்குறான், 2 நாளைக்கு முன்னாடி வந்து தேடிட்டீங்களா அப்படின்னு சொல்ல இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் உங்கள் குடும்பத்து மேலே தான் அப்படிங்க. அப்போ அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா எது என்னோட குடும்பத்து ஆட்களே என்னோட பையனை கடத்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா அதிகாரின்னு அவனுங்க நினச்சிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹெல்ப் கேட்டிருப்பால, அதனால் வந்திருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு பையலுங்கெல்லாம் இந்த மாதிரி பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வச்சிருப்பானுங்களா, அவனுங்க ஏலத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டுட்டு இருக்கான் இவன். ஸோ ஒரு பக்கம் ஏழு நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் அவள் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு எங்காவது இவங்க கடத்தி வச்சிருப்பானுங்களே, அவன் மூலமாக கண்டிப்பாக எதனாவது ஒரு உண்மை தெரிஞ்சுன்னா இவளோட தம்பியை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவனும் இப்படி தானே காணாமல் போனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு இவ தேடிட்டு இருக்கிறா. அப்போது வீட்டுக்கு பின்னாடி அந்த பொண்ணை நல்லா அடித்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கானுங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றிடுவா. அப்போது இங்கே ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு பானுங்களே, அவனுங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஹீரோயின் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா. புதைச்ச இடத்துல அந்த பொண்ணு கிடையாது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இந்த குழந்தைங்க பொண்ணுங்கள்லாம் கடத்தி வித்துட்டு இருந்தானுங்களே ஏலத்துக்கு, அவனுங்களை போட்டு அடின்னு அடித்து அங்கே இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க வர்த்தக குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அவன் அதை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் அவனும் அவன் ஃப்ரெண்டும் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த இடத்த மொத்தமாக நெருப்பி வச்சுட்டு போயிடறான். அங்கே இருக்கவங்களாம் கதறி பிடிச்சி ஓடிட்டு இருக்கானுங்க. அடுத்து ஒரு வழியாக ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமாக நீளமான வெள்ளை முடியோடு இருந்துச்சு. தோலெல்லாம் பார்த்தா வெளேன்னு வெளுத்து போன மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அது பேயா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு அந்த பையன் காணாமல் போயிருக்கான்ல, அதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுங்களாம் குழந்தைங்களை கடத்திட்டு இருக்காங்கல்ல, அப்போ அந்த பையனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு அந்த பையனை நாங்கள் தான் கடத்தி வச்சுருந்தோம், ஆனால் இப்போ அவன் என்கிட்ட இல்லை, தப்பிச்சு போயிட்டான், காணாமல் போயிட்டான் அப்படின்ட்டு இருக்கான். காணாமல் போயிட்டானா எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அவனும் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுவா இல்லையா, நீளமாக வந்துட்டு இருந்துச்சு முடி, ஒரு மாதிரி வெளுத்து தோலுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதறிட்டு பயந்துட்டு, அதுவும் இல்லாமல் இவன் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த இடத்தையே நெருப்பு வச்சு பற்ற வச்சுட்டு போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோயின் தான் ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னா அவளோட தம்பி ஹாங்ராங் இருக்கான்ல, அவன் வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிருப்பான். எல்லாரும் தேடி பிடிச்சிட்டு ஓடிட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளோ காடெல்லாம் தேடிட்டு இருந்திருப்பா. அப்போ வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருந்து அவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாங்ராங் அடிக்கடி ஹீரோயின் கிட்ட, அக்கா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல நான் ஒரு பேயை பார்த்தேன், அதுக்கு முடி நீளமாக இருந்துச்சு, தோல்லாம் வெளியே போய் கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவான். இவளும் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு சரி இதை பற்றி நீ பேச வேணாம் விடு, உனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பா. இப்போ தான் ஃபீல் பண்ணுறா. அப்போ அவன் ஏதோ சொல்ல வந்தான், நான் தான் முழுசாக கேட்கல, இப்போ நான் அனுபவிக்கிறேன், தம்பி தொலைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ காப்பாற்றி கொண்டு வந்த அதில் ஒரு பையன் இருப்பான்ல, அவன் கிட்ட கூப்பிட்டு ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணை கட்டியிருந்தாங்க, எனக்கு தெளிவாக தெரியல, ஆனால் ஊதுபத்தியோட வாசம் வந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரியான மணி சத்தம், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப பயப்படுறான். அதுவும் இல்லாமல் இந்த சைட் பார்த்தீங்கன்னா
மூஜின் அவனோட அப்பா கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னது எந்நேரம் பார்த்தாலும் இவன் கூடயே இருக்கீங்க, நம்ம பையனாக வந்துட்டான்ல, இவளை துரத்தி விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மூஜினையும் பிடிக்காது, ஹீரோயினையும் பிடிக்காது, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ஒரு லைப்ரரியில் நின்று எதையோ படிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வேலையால் வந்து கூப்பிட இவனும் போயிட்டு அவனோட அம்மாவை மீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஹாங்ராங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முன்னோர்களோட ஃபோட்டோ இருக்கும்ல, அவங்களுக்கு எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் அங்கே போய் நின்றுட்டு கரெக்டாக இவனோட தாத்தாவை கண்டுபிடிச்சிட்றான். எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு தேவதாரு மரம் அதை பற்றி ஏதோ எனக்கு தோணுதே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஏன் அப்படின்னா ஹாங்ராங்கோட தாத்தாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கும், அது வெளியே யாருக்கும் தெரியாமல் இவங்க வந்துட்டு ரகசியமாக வச்சுருந்துருப்பாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த தேவதாரு மரக்குள்ள அந்த மரத்தோட சாரை தான் அந்த நோய்க்காக குடிச்சிருப்பாரு. இப்போ இவன் கரெக்டாக அதை சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்பலை. இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், இவனுக்கு யார் இதெல்லாம் சொன்னா, இவன் வேணே கண்டுபிடிச்சிட்டு வந்து இதை இவன்கிட்ட சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மூஜின் கிட்ட சொல்ல மூஜின் சொல்கிறான், இல்லை இது எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை, ஏன்னா இதை ரகசியமாக வச்சுருந்தாங்க, அவருக்கு நோய் இருந்ததே யாருக்கும் தெரியாது, இது நம்ம குடும்பத்தில் சில பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு வேலை இவன் தான் ஹாங்ராங்க அப்படிங்கிற மாதிரி அவன் குழப்பிட்டு போக இவளுக்கும் ஒரு மாதிரி குழம்பி போயிடுறா. ஏன்னா இவனோட கழுத்தில் இருந்த கருப்பு கலர் ஒரு மாதிரியான மச்சம் அது ஹாங்ராங்கோட கழுத்துலேயே இருந்திருக்கும். இப்போது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இவளும் ஒரு வேலை இவன் தான் ஹாங்ராங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கா. இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவ காப்பாற்றி கொண்டு வந்தால அந்த பொண்ணுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இன்னும் 2-3 நாளில் உன்னை நாங்கள் வேற ஒரு நகரத்துக்கு அனுப்பி வச்சிருவோம், நீ பத்திரமா போயிடுவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவனோட கையில் அடிபட்டு இருக்கும், மருந்து போடுறதுக்காக ஒரு இடத்துல போயிட்டு எல்லாம் தேடிட்டு இருப்பான். அப்போது ஹீரோயின் அந்த பக்கம் அவளோட ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல பார்க்க இவனும் வெளியே வரான். இவ்வளவு கையை பார்க்குறா, ஆனால் எதுவும் சொல்லலை. இவளுக்கு வந்துட்டு இவன் தான் ஹாங்ராங்க என்னங்கிறது சந்தேகமாக இருக்குல்ல, குழம்பி போயிருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி ஹாங்ராங் பார்த்தீங்கன்னா, ஏன் அக்கா நீங்கள் என்ன இவ்வளோ வெறுக்கிறீங்க, ஒரு வேளை நான் தான் உங்களோட தம்பியாகவே இருந்தாலுமே என்னை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் பேச இவளுக்கு கடுப்பாகுது. நீ ஒன்று என் தம்பியாக இருக்க முடியாது, ஏன்னா அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவன் ஒரு பழைய துணியை துவைச்சிட்டு இருக்கும்போது இவன் அதை பிடுங்கிட்டு இது இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குமா, இது உன் தம்பி துணி தானே சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அக்கா கண்டா கூப்பிடுறான். அப்போது இவளும் வந்துட்டு துணியை விடுன்னு சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடுக்குன்னு பிடுங்கிடுவான், அது கிழிஞ்சு போயிடும். அப்போ அவளுக்கு செம கடுப்பாயிட்டு சத்தியமாக நீ என் தம்பியாக மட்டும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டுறா. ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனியால் லேடி இருக்காங்கல்ல அவங்க பார்த்துருப்பாங்க. அடுத்த நாள் ஹாங்ராங் சாப்பிட உட்காரும்போது இவங்க பார்க்குறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுவான். அப்போது அது கையில் ஒட்டிக்கக்கூடாது, பிசு பிசுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இலையை எடுத்து அதில் வச்சு எடுத்து சாப்பிடுவானா. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நீங்கள் இன்னும் மாறவே இல்லை சின்னையா, சின்ன வயசில் உங்களுக்கு இப்படி தான் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டினா பிடிக்காது, ஒன்றா நான் ஊட்டி விடணும், இல்லைனா இந்த மாதிரி இலை வச்சு தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் நேற்று பண்ணது தப்பு, நீங்கள் ஜெயிக்கிட்டு கொஞ்சம் நல்லா நடந்துக்கோங்க, ஏன்னா நேற்று நீங்கள் கிழிச்ச துணி அவள் அம்மாவோட பழைய துணி, அதனால் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா, நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடியும் சொல்கிறாங்க. இப்போ தான் அவன் யோசிக்கிறான் எதுக்காக அவன் நேற்று அவ்வளோ எமோஷ்னல் ஆனான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்கிறாங்க. ஹாங்ராங்கும் ஜெயும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஜெய்யோட அம்மா ஓகேவா, அவளோட அம்மாவுக்கு இந்த மாதிரி நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவோம்ல இறந்தவங்களுக்கு, அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது இவங்க அம்மா பார்த்துருவாங்க. அதாவது ஹாங்ராங்கோட அம்மா பார்த்துட்டு அந்த துணியெல்லாம் பிடிச்சி நார் கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. இவ்வளோ கற்றுன்னு கத்துவா, ப்ளீஸ் வேணாதே அம்மா ஒரு தடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் அப்படியே சொல்ல இவனுக்கு இப்போ தான் புரியுது, நேற்று நம்மளும் அதான் பண்ணியிருக்கோம், அதனால அவள் அப்செட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை சாப்பிட கூட முடியல, அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிடுறான். இப்போது ஹீரோ வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போகுது. இதே இவன் கையெல்லாம் ரொம்ப ரத்தம் மாதிரி இருக்குது. அப்புறம் இவனோட முதுகில் வந்து யாரோ ஏதோ எழுதுகிற மாதிரி இருக்குது, பேப்பருக்கு பதிலாக இவனோட முதுகை வந்துட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவன் கற்றுன்னு கத்திட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஊதுபத்தி வாசம் வந்திருக்கும், அப்புறம் அந்த மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த வெள்ளையாக ஒரு முடி வச்சுட்டு வெள்ளத்தோலோடு இருப்பான்ல ஒருத்தன், அவனையும் வந்துட்டு பார்த்துருப்பான். இவன் அப்படியே இப்போ பயந்து போய் எந்திரிக்கிறான். ஏன்னா சின்ன வயசு விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு ஒரு ட்ராமா மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படியே பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் நைட்டு வந்து அவளோட அம்மாவுக்கு வந்துட்டு இந்த சாமி கும்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பா. அப்போது அவளோட அம்மா கிட்ட என்னோட தம்பி தெரியாமல் ஒரு வேளை வழி தவறி உன்கிட்ட வந்தானா, தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட அறிவுரை கொடுத்து அனுப்பி வச்சிரு என்கிட்டயே, ஏன்னா எனக்கு இருக்குது இப்போ அவன் மட்டும்தான், நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்ட, ஒரு வேளை உனக்கு என் மேலே பாசம் நிஜமாவே இருந்தா என் தம்பி அங்கே வரும்போது தயவு செஞ்சு அனுப்பி வச்சிருமான்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. இதையெல்லாம் ஹீரோ வந்து வெளியின்னு கேட்டு தான் இருப்பான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வெளில இருந்திருப்பான்ல, அவன் கூட ஜெய் துரத்தி இருந்திருப்பானே, அதுக்கப்புறமா
மூஜின் பார்த்தீங்கன்னா இவனை கம்ப்ளைண்ட் பண்ணி நல்லா மாட்டி விட்டுருப்பான். ஸோ இவன் நல்லா சமத்தி அடி வாங்கிட்டு இப்போ தான் வருவான் போல் வெளியவே, லைக் ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் வெளியே வரான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜெய் இருக்கால ஹீரோயின், அவள் அந்த பக்கம் போயிட்டுருக்கா. இவளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவ அந்த மூஜினோட ஒய்ஃப்னு சொன்னானே அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி தான் தெரியுது இவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த பக்கம் போகிற ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு யார் அவையே இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த லேடியும் வந்துட்டு அவங்க ஜெய் ஆச்சே, அவங்க இங்கே தான் இருக்காங்க, இது அவங்களோட வீடு தான் அப்படின்னு இந்த லேடி சொல்லுவாங்க. இவனுங்களும் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஏதோ மனசில் நினச்சிட்டு தான் அந்த பக்கம் போகிறான். இப்போ அப்படியே தான் இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த அன்னைக்கு நைட்டு ஜெய் மறுபடியும் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தால காப்பாற்றி அவளை வேற ஒரு நகரத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாள், அதுக்காக போயிட்டுருக்கிறா. இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த வர்த்தகம் பண்ணுறவங்களாம் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. இவளும் வந்துட்டு ஒரு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பக்கம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி வேற ஒரு நகரத்துக்கு விடுறதுக்காக போயிட்டுருப்பா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினும் யாருக்கும் சந்தேகம் வராமல் அந்த பொண்ணை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ணை தேடி வந்திருக்கான். ஸோ ஹீரோவும் அந்த அமைதியாக இருப்பான்ல சைலண்ட்டாக அந்த கியூட் பாய், அவனும் தான் ரெண்டு பேரும் வந்து தேடி பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி இவங்களுக்கு தெரியவும் இவங்களும் அப்போது இவன் எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு விடுதி மாதிரி இருக்குது, இந்த ரெசார்ட் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. இதை பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆள் பார்த்துட்றான். அந்த வில்லனுக்கு தான் ஏற்கனவே ஹீரோயின் மேலே செம காண்டாச்சு, சும்மா விடுவானா, அவனும் ஏதோ பிளான் போட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு இந்த பணத்தை வச்சுக்கோ, இங்கேருந்து நீ சீக்கிரமாக போயிடுவ, அதுவும் இல்லாமல் நீ பயப்படாத, நீ அவங்க கூட போயிருன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் என்னன்னு சொல்லி கேட்டா, நான் பார்த்தல அந்த உருவம் அந்த பேய், அதோட கழுத்தில் என்னமோ எழுதி இருந்துச்சு, ஏதோ இந்த மாதிரி எழுத்துன்னு சொல்லிட்டு இவளுக்கு படிக்க தெரியாது போல், ஆனால் எனக்கு படிக்க தெரியாதனால எனக்கு அரைகுறையாக தெரிஞ்சு ஆனால் எழுத்து எழுதிருந்துச்சுன்னு சொல்கிறா. ஹீரோயினும் அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த யோசிச்சுக்கிட்டே திரும்ப அவளோட வீட்டுக்கு வரா. அதுவும் வந்துட்டு இந்த மதில் ஏறி குதிச்சு தானே வரணும். அப்படி ஏறி குதிச்சு வரும்போது ஹீரோ பார்த்துட்றான். ஸோ அப்படியே தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூஜின் தான் ஹீரோவை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் போல் அந்த ஆளை வந்து பார்த்து இவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவன் இங்கே தான் வளர்ந்தானான்னு கேட்க, இவனும் பார்த்துட்டு ஆமாம் அவன் இங்கே தான் வளர்ந்தான், அவன் ரொம்ப ஆபத்தானவன், அதனால் நீங்கள் யாரும் அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். மூஜினும் பார்த்தீங்கன்னா அப்போ அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹொய்சோல் அப்படின்னு சொல்கிறான். ஹொய்சோல் அப்படின்னா உயிர் எடுக்கிறவங்க ரொம்ப கொடிய அதாவது ராட்சசங்க மாதிரி அந்த மாதிரி அர்த்தம் போல். அதை கேட்டுட்டு இங்கே மூஜின் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் சொல்லியிருப்பாள் அந்த பொண்ணு, அதை எதோ எழுதிட்டு இருக்கிறா. பட் இவனை பார்த்ததுமே டக்குன்னு அதை அழிச்சிருவா. அப்போது இவ்வளோ நேரமாக மூஜின் வந்துட்டு அந்த ஒருத்தங்கிட்ட கேட்டு வந்திருப்பான்ல ஹீரோவை பற்றி, அவன் ரொம்ப பயமுறுத்தி விடவும் இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கமே தலை வச்சு படுக்கூடான்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்க, இல்லைப்பா நான் வந்துட்டு அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சு விட்டாரான். அவங்க போனதுக்கப்புறமா இந்த கியூட் பாய் இருக்கான்ல அவன்கிட்ட, அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவள் இவ்வளோ தூரம் விசாரிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அந்த கியூட் பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் காப்பாற்றி விட்ட அந்த பொண்ணை அந்த வில்லன் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதெல்லாம் ஊருக்குள்ளே பரப்புறான். அதனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பேய் இருக்காமா, அது எல்லாத்தையும் முழுங்குதாமா, அதுவும் இல்லாமல் அது இங்கே தான் இருக்காமா அங்கே தான் இருக்காமான்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அதை பற்றி பேச, இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு காதுக்கு வந்து அப்படின்னா இவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னா அவன் இருக்கிற இடம் இதுதான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை வச்சு இவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஹீரோயினுக்கு அட்ரஸ் மாதிரி கொடுக்குறான். ஹீரோயினும் ரெடியாக இருப்பான் அங்கே கிளம்பி போகிறதுக்கு. அதே சமயம் ஹீரோயினுக்கு ஒரு அம்பில் ஒரு லெட்டர் மாதிரி வருது. அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ எழுத்து சொல்லியிருப்பாள்ல, அந்த எழுத்து தான் இந்த இதில் வந்து எழுதியிருக்கு போல். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த முடியும் வந்து வச்சிருக்கவும் அப்போ அவள் கண்டுபிடிச்சிட்டா, இப்போ நான் அங்கே போய் தேடினா எனக்கு கண்டிப்பாக அவன் கிடச்சிடுவான், அதனால என் தம்பி நான் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவள் ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே காட்டுக்குள்ளே செத்து கிடக்குறா. ஸோ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு எழுப்பி அழுதுட்டுருக்குறா, எந்திரின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இப்போ தான் பார்க்குறா அந்த வெளில இருக்கான்ல அவன் தான் ஹீரோயினை வந்து அப்படியே அட்டாக் பண்ண, இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் கத்தி மேலே நிற்க வச்சிருக்கான். அப்போது கத்தி கரெக்டாக அவளை வெட்டுறதுக்காக ஓங்கும்போது டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துல வந்து அவளை காப்பாற்றிடுவான். அப்போது இந்த ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையில பயங்கரமாக சண்டை நடக்கும். அந்த வாள் வச்சு சண்டை போடுவாங்களா, அப்படித்தான் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. இந்த ஃபைட்டிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்திருப்பாங்க. இந்த ட்ராமாவில் ஒரு பாதி சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைமில் தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஃபைட் சீன்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ அதுவும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் மேலே நம்பிக்கை இல்லைல்ல. இவன் என்னோட ஹாங்ராங் இல்லைன்னு சொல்லிட்டு தானே தெரியவா. இனிமே அவனை தேடி தானே அலைஞ்சிட்டு இருக்கா. ஆனால் இப்போது இவளோட உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது அவன் தான் வந்து காப்பாற்றுறான். ஏன்னா அவன் சின்ன வயசில் சொல்லியிருப்பான், உன்னை நான் பத்திரமா பாதுகாப்பேன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. அதே மாதிரி இப்போ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து காப்பாற்றிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தா என் அக்கா மேலே கையை வைப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். ஹீரோயின் அப்படியே அவனை பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவன் என்னோட தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி இவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு வேலை வந்தால் என் தம்பியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஸோ இந்த ஜெயி குழம்புனது இல்லாமல் நம்மளும் சேர்த்து குழப்பி விடுறதோட இந்த எபிசோடு இதோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டியர். சரி ஓகே டியர். ஸோ இது வரைக்கும் 2 எபிசோட் பார்த்துருப்பீங்கள்ல. இதில் நீங்களும் ஜெயி மாதிரியே இவன் ஹாங்ராங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரி இவன் வந்துட்டு ஹாங்ராங்கா இல்லையான்னு சொல்லி குழம்பி போயிருக்கீங்களா? இல்லை இவன் தான்ப்பா ஹாங்ராங், எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குது, ஸோ 100% இவன் தான் ஹாங்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? அண்ட் முக்கியமாக நான் இந்த ட்ராமா வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சேன். ஆனால் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. என்னடா இது ஒரு எபிசோடாவது தாண்டிடுவோமா, டவுன்லோட் பண்ணி டேட்டா தீர்த்துமே அந்த பாவத்துக்காவது இது ஒன்றையும் பார்த்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இது அந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக 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 செம்மையாக இருந்துச்சு. லிட்ரலி நான் 11 எபிசோடையும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டேன். 11 மணி நேரம் அப்படியே தொடர்ச்சியாக உட்காந்து நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே. ஏன்னா ஒரு மாதிரி ஒவ்வொரு எபிசோடு முடிக்கும்போது ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறாங்க. அதனால வந்துட்டு எனக்கு அதை விட மனசு இல்லாமல் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். அப்புறம் இது மட்டும் ரீசன் கிடையாது. இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு குட்டி சாங் மாதிரி, அந்த ஒரே ஒரு சாங் தான் அப்பப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்கும்போது எனக்கு வந்துட்டு இன்னுமே திருப்ப வந்துட்டு கேட்டே இருக்கலாம் போல தோணுது. எங்கேயோ மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அந்த சாங்கை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுருந்துருப்பேன் நினைக்கிறேன். மேபி போட்டிருப்பேன், இல்லைனா கூட இன்றைக்கி போட்டார். ஓகேவா? நீங்கள் அந்த சாங்கை கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி தோணுதான்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது அந்த சாங். அதோட பேர் பார்த்தீங்கன்னா என்னதா இது, பர்னிங் பெட்டல்ஸ்னு வரும். ஸோ பர்னிங் பெட்டல்ஸ் டியர் ஹாங்ராங்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் அந்த சாங் ஃபுல்லாகவே வரும். செம்மையாக இருக்கும் டியர், சாங் மட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் கேட்டு பாருங்கள், அந்த சாங் மட்டும் தனியாக கூட கேட்டு பாருங்கள், ஓகேவா? ஓகே டியர். ஸோ இந்த வீடியோவில் தான் இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.